நெருக்கமான பக்தர்களில் எந்த புத்தகத்தை படித்தா அந்த அன்பருக்கு வந்து ஒரு ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்குங்கிறத சாமி தீர்மானம் பண்ணுறார். எனக்கு ஒன்று, இன்னொரு நண்பருக்கு ஒன்று, இன்னொரு நண்பருக்கு மற்றொன்று, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று. சில நண்பர்களுக்கு தான் எந்தெந்த புஸ்தகங்கள்லாம் படித்து ஒரு குருவை அடைஞ்சாரோ அந்த புத்தகத்தை எல்லாம் படித்து வச்சார். சில நண்பர்களுக்கு உதாரணத்துக்கு ராம் தீர்த்தா, கீதாஞ்சலி, ராமாயணம், மகாபாரதம், கபீர், மீராபாய், இந்த பாடல்கள் எல்லாருக்குமே சில நண்பர்களுக்கு மட்டும் இந்த பாடல்கள் எல்லாமே, இந்த ஒர்க்ஸ் எல்லாமே படின்னு சொல்லியிருக்கார். இதை படிக்க சொன்னதனுடைய தாற்பயம் என்னன்னாக்கும், ஒவ்வொருத்தருக்கும் இயற்கையாகவே ஒரு ஒரு விதமான தெய்வீகம் உண்டு. ஏன்னா எல்லாமே பரமாத்மாவுடைய சுரூபங்கள் தானே. எது அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும், எது அந்த உள்ளே இருக்கிற அந்த பரமாத்மா ரூபத்தை வெளிக்கொணருங்கிறது சுவாமிக்கு நல்லா தெரியும். ஒருத்தருக்கு திருக்குறள் கூட வந்துடும். ஒருத்தருக்கு சாதாரணமாக பொன்னியின் செல்வனை சாமி படிக்க சொன்னார். கல்கி எழுதின பொன்னியின் செல்வனை படிக்க சொன்னார். அந்த நூலை படித்ததுனால ஒருத்தருக்கு அந்த பக்தி வெளிப்படும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான புக்கை சாமி பரிந்துரைத்தார். அந்த பரிந்துரைத்தலில் அவன் அப்படியே அவன் எடுத்துக்கும் போது அவனுடைய ஸ்டேட்டே உன்னதமான ஸ்டேட் ஆகிடுது. அந்த உன்னதமான ஸ்டேட் ஆகும்போது சாமி அவன் மேலே காட்டுற அந்த பரிவு, அந்த கருணை, அந்த காருண்யம், அவனை ப்ளஸ் பண்ணக்கூடிய விதங்கள் ஐயோ ரொம்ப அழகாக மாறிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் நாமம் சொல்லக்கூடிய அழகே அற்புதமாக இருக்கும். அவன் அவ்வளவும் படித்து உருகி கடைசியில் இவ்வளவும் தனக்கு கற்றுக் கொடுத்தது தன்னுடைய குருநாதர்னு தெரிஞ்சு அந்த குருநாதர் நாமத்தை பாடும்போது எப்படி இருக்கும்? அப்படியே மனசில் பதிஞ்சிடும். அப்படியே மனசில் அது ஈர்த்து இருக்கும். உள்ள ஆழமாக பரவி இருக்கும்.